واتل عليهم نبأ ابني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين لئن بسطت إلي يدك لتقتلني ما أنا بباسط يدي إليك لأقتلك إني أخاف الله رب العالمين إني أريد أن تبوء بإثمي وإثمك فتكون من أصحاب النار وذلك جزاء الظالمين. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்கள் கலாச்சாரங்களில் சிறந்த முன்மாதிரி மிக்க வழிகாட்டல் கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்டது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான இந்த மார்க்கத்திலே மக்கள் தமது இஷ்டப்பிரகாரம் நல்லது என்ற பெயரில் வணக்கமாக உருவாக்கி செய்து வருகின்ற ஒவ்வொரு நூதனமான செயற்கள் என்றும், இவ்வாறான அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேட்டுக்குரியவைகள், வழிகேடுகள் உங்களை நரகின்பால் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்தினருக்கு நினைவு கூர்ந்த எச்சரிக்கை வாசகங்களை நாமும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய நோக்கோடு அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இணை வைப்புகளிலே இருந்தும் மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், பிதாத்துக்கள், மாற்றுமத கலாச்சாரங்கள், வழிகேடுகள் ஆகியவற்றிலிருந்தும் என்றென்றும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்து இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே பலதரப்பட்ட விபத்துக்கள் அதிகரித்தும் உலகை அச்சுறுத்தக்கூடிய பல்வேறுபட்ட நோய்கள் அதிகரித்தும் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த விபத்துக்களிலே இருந்து மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும், நோய் நொடிகளிலே இருந்து காத்துக்கொள்வதற்காக வேண்டியும் உலகளாவிய ரீதியிலே பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளும் பல்வேறுபட்ட கருத்தரங்குகளும் நடைபெற்று வருவதை நாம் காணலாம். இன்று உலகிலே இவ்வாறான குழப்பங்களிலே இருந்து, அச்சுறுத்தல்களிலே இருந்து தம்மை காத்துக்கொள்வதற்காக அனைத்து தரப்பிலே உள்ள மக்களும் லௌகீக ரீதியான, உலகியல் ரீதியான பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து வருவதை நாம் அவதானிக்கலாம். ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே அவன் உலகியல் ரீதியான நடவடிக்கைகளில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அவன் அல்லாஹ்வை நம்பினவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவன், ஆன்மீக ரீதியான போதனைக்குட்படுத்தப்பட்டவன். இந்த மார்க்கத்திலே ஆன்மீக ரீதியான பாதுகாப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வெறுமனே உலகியல் ரீதியான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாத்திரம்
ஒரு மோமின் ஈடுபட முடியாது. ஆன்மீக ரீதியான பாதுகாப்புகளிலும் அவன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். இதை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் கூறும் ஆன்மீக ரீதியான பாதுகாப்புகள் என்ற தலைப்பிலே ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமின் தன்னுடைய நடவடிக்கைகளின் போது அஸ்பாபுகளையும் செய்ய வேண்டும், ஆன்மீக ரீதியான முயற்சிகளிலேயும் அவன் ஈடுபட வேண்டும். அவனுக்கு வருத்தம் வந்து விட்டது என்றால் அதற்குரிய மருந்து மாத்திரைகளை அவன் பயன்படுத்த வேண்டும். அந்த மருந்து மாத்திரைகளினால் தனது வருத்தம் குணமடைந்து விடும் என்று அவன் நம்பக்கூடாது. ஏன்? அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நோய்களை விடுபவனாகவும் இருக்கிறான், நோய்களை இல்லாமலாக்குவனாகவும் இருக்கிறான். அல்லாஹும் அந்த ஷாபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, இறைவா நீதான் நோயை நீக்குபவன், உன்னை தவிர நோயை நீக்குபவன் யாரும் கிடையாது. அப்படி என்று நாம் எல்லாம் ரப்புல் ஆலமீனை நம்பி இருக்கின்றோம். வியாபாரத்திலே லாபம் வருகின்றதாம் என்றால் அது நம்முடைய முயற்சியினால் வரவில்லை. அல்லாஹ் லாபத்தை ஏற்படுத்துகின்றான், நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றான், வருத்தத்தை ஏற்படுத்துகின்றான், சுகத்தை ஏற்படுத்துகின்றான். மருந்து மாத்திரைகளை நாங்கள் அஸ்பாபுகளுக்காக, காரண காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்துவோமே தவிர அல்லாஹ்விடத்தில் தான் தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பின ஒரு மூமின் தனது விவகாரங்களிலே இரண்டையுமே இணைத்துக் கொள்வார். வெறுமனே அல்லாஹ்வை விட்டுவிட்டு, ஆன்மீகத்தை விட்டுவிட்டு உலகியல் ரீதியான காரண காரியங்களில் மாத்திரம் அவன் நம்பிக்கை வைக்க மாட்டான், நம்பிக்கை வைக்கவும் கூடாது. உலகியல் ரீதியான காரண காரியங்களை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் மாத்திரமும் அவன் நம்பிக்கையை வைத்துவிடக் கூடாது. இரண்டையுமே இணைத்ததாக அவனுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்குகின்றது. அல்லாஹ் தருவான் என்று உழைக்க போகாமல் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குகின்றவன் ஒரு மூமின் கிடையாது. அல்லாஹ் லேசாக்குவான் என்று மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தாமல் அல்லது வைத்தியரிடத்திலே செல்லாமல் இருப்பவன் ஒரு மூமின் கிடையாது. இரண்டையுமே அவன் செய்ய வேண்டும். இரண்டுக்கும் உட்பட்டவன் தான் ஒரு மூமின் என்பதை இஸ்லாம் எமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்று எமது பகுதியிலே வீதி விபத்துக்கள் அதிகரித்து காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பிரயாணத்தை நிம்மதியாக செய்ய முடியாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். டெங்கு போன்ற நோய்கள் இந்த பகுதியிலே பரவி வருவதை நாங்கள் காண்கின்றோம். பல்வேறுபட்ட உலகியல் ரீதியான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம், ஈடுபடத்தான் வேண்டும். பல்வேறுபட்ட விழிப்பூட்டல்கள் ஊட்டப்படுகின்றன, சுத்தம் சுகாதாரம் பேணப்படுகின்றன, பேணப்படத்தான் வேண்டும். ஆனால் ஆன்மீக ரீதியாக நாம் என்ன முயற்சிகளை செய்திருக்கின்றோம்? ரப்புல் ஆலமீன் நாடினால் தான் எதுவுமே நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மூமின்கள். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் நடப்பது கிடையாது. அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் நம்பிக்கை வைத்த இறை விசுவாசிகள் ஏன் ஆன்மீக ரீதியான முயற்சிகளிலே பின்தங்கி போயிருக்கிறார்கள்? ஏன் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே ஆன்மீகத்தை இணைக்காமல் இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான சூழ்நிலைகளிலே ஒரு இறை விசுவாசி முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக ரீதியான நடவடிக்கை அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தல். தவக்குலும் துஆவும் ஒரு இறை விசுவாசிக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. காரணம், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது குறித்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.
65வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவன் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுல தவக்குல் வைக்கிறவனுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று 14வது அத்தியாயத்தின் 11வது 12வது வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் குறித்து சொல்ற நேரத்திலே இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று உறுதிபட சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். 56வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நான் என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்புமாகிய அந்த அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கின்றேன் அப்படி என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லி இருப்பதை காணுகின்றோம். மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆகிதும் பினாசியத்திஹா, எந்த ஒரு ஊர்ந்து திரியக்கூடியவைகளாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தான் அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றான். 11வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்கின்றான். என்ன ஒரு ஊண்டு போகக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனத்திலே சொல்லி அதுக்கு முன்னுள்ள பகுதியிலே உங்களுடைய ரப்பாகும் என்னுடைய ரப்பாகும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீதே நான் தவக்குல் வைப்பேன் என்ற வழக்கத்தை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலே 4563வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த வார்த்தையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட நேரத்தில் பயன்படுத்துகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட நேரத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு வகாலஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரும் பயன்படுத்தினார்கள். எப்ப பயன்படுத்தினார்கள் தெரியுமா? இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஃபக்ஷௌஹும், அவர்களை பயப்பட்டு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வரப்போகிறார்களா? உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு வரப்போகிறார்கள், உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஜிஹாது செய்ய போகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு பயம் அதிகரிக்கல, ஈமான் தான் அதிகரிச்சிச்சு. ஈமான் அதிகரித்து வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களுக்கு வக்கீலாக இருக்கிறான். பொறுப்புதாரிகளிலே ரொம்ப அழகான பொறுப்புதாரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அசாதாரணமான கஷ்டமான மனதுக்கு வெறுப்பான கட்டங்களிலே இந்த வார்த்தை ஒரு மூமினுடைய வாயிலே இருந்து வர வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தைகளை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற வார்த்தையை அடிக்கடி நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு பாதுகாப்பு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் மீது எதுவுமே நடக்காது. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்குகின்றது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு சொட்டும் அசையாது அப்படிங்கிறத உறுதியாக நம்பி இருப்பவன் தான் ஒரு மூமின். எனவே அவனுடைய நாவிலே இந்த மாதிரியான வார்த்தைகளை அவன் பழகிக் கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் வார்த்தை பிரயோகங்கள் மிக மோசமான முறையில் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். யாருடைய வார்த்தைகள்
நாவிலே இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வார்த்தை எத்தனை பேர் அதை வெளியிடுகின்றார்கள் என்று நாமல் கூட்டி கழித்து பார்த்தால் அநேகமானவர்களுடைய நாவிலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வாரது மிக குறைவு. இந்த மாதிரியான துஆக்கள் வாரது மிக குறைவு. அதுக்கு நேர் மாற்றமாக பேச்சுக்கள் ஏச்சுக்களாகத்தான் இருக்கின்றன. பேசுகின்ற போது அசிங்கமான வார்த்தைகள் வெளிவரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். விளையாடுகின்ற நேரத்தில் கூட சின்ன பிள்ளைகள் இந்த வயசிலேயே மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிரச்சனையின் போது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் வார்த்தைகள் அசிங்கமா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த இடத்திலே எதை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் தெளிவு இல்லாமல் வந்ததையெல்லாம் பேசிவிட்டு போகக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் மாறி போயிருப்பதை நாம் காண்கின்றோம். ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டால் கூட வார்த்தைகள் மோசமாகத்தான் வெளிவருகின்றன என்பதை நாம் யாருமே மறக்க முடியாது. ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் கூட அந்த துன்பத்தை மோசமான வார்த்தைகளை சொல்லித்தான் நாங்கள் அடைக்க பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறை விசுவாசியுடைய நாவிலே இருந்து அவனை அறியாமல் கூட கெட்ட வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. அவன் அறியாமல் கூட நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். அவன் அறியாமல் நல்ல வார்த்தைகள் வெளியாகிச்சாம் என்றால் நாளை மர்ம நாளையிலே அவனுக்கு சுவர்க்கத்திலே தரஜாக்கள் அதிகரித்து காணப்படும் என்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவனை அறியாமல் கூட கெட்ட வார்த்தைகள் வெளியாகிச்சாம் என்றால் நாளை மர்ம நாளையிலே அவன் கிழக்குக்கு மேற்குக்கு இடைப்பட்ட தூரத்தில் நரகத்துக்கு கொண்டு எறியப்படுவான் என்று சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள் சரியாக இருக்க வேண்டும். மற்றவனுக்கு ஏசுற மாதிரி அநியாயம் செய்கிற மாதிரி மோசமான வார்த்தைகள் இந்த மார்க்கத்திலே அருவருக்கத்தக்க வார்த்தைகளாக சொல்லப்பட்டவைகள் ஒரு மோமினுடைய வாயிலே இருந்து வரக்கூடாது. அதை அவன் தன்னுடைய குழந்தையிலே இருந்தே பழக்கி எடுக்க வேண்டும். இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் சாதாரணமாக ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அல்லது 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் சினிமா பாடல்கள், மோசமான வார்த்தைகள், வேற வேற மார்க்கம் அருவருக்கத்தக்கதாக சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய தாற்பயத்தை எடுத்து ஆராய்ந்தால் மிக மோசமான முறையிலே அந்த வார்த்தைகள் அமைய பெற்றிருக்கும். சாதாரணமாக இந்த சமுதாயத்திலே ஹராமில புரைக்கு என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் வேறு. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே சிறுவர்கள் இந்த வார்த்தையை தாராளமாக பயன்படுத்துகிறார்கள். சக்கிலியர்கள் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் வேறு. இன்றைக்கு சிறுவர்கள் தாராளமாக அதை பயன்படுத்துகிறார்கள். இது போல வேற வேற மிக மோசமான வார்த்தைகள், தூசானம் என்று சொல்லக்கூடிய அருவருக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் நாங்களும் பேசுகின்றோம். வெக்கம் இல்லாமல் எம்முடைய குழந்தைகளும் நமக்கு முன்னாலேயே பேசிக்கொண்டு போகுது, பார்த்துக்கிட்டு நாமளும் சும்மா இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலாச்சாரம் இந்த சமுதாயத்திலிருந்து மாற வேண்டும். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் வெளிவர வேண்டும். அரபிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சாதாரணமாக பேசுகின்ற நேரத்தில் கூட அவன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகள் வெளியாகும். எப்படிப்பட்ட ஒரு வம்பனாக இருந்தாலும் அவன் பேசுகின்ற நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அரபிகள் ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாலாம் என்று சொன்னா அவர்களுடைய நாவிலே இருந்த அந்த நேரத்துக்குள்ள 500க்கும் மேற்பட்ட சுப்ஹானல்லாஹ் வந்துவிடும், அல்லாஹ் அக்பர் வந்துவிடும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மோமீன்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை வக்கீலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவனை மீறி இந்த உலகத்திலே எதுவுமே நடக்காது என்ற நம்பிக்கை பெற்றவர்கள் தான் மோமீன்கள். எனவே அவர்களுடைய வார்த்தைகள் இந்த மாதிரி வெளியாக வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக ரீதியான பாதுகாப்பை இஸ்லாம் நமக்கு எடுத்து தந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் என்னுடைய முயற்சியை செய்திருக்கிறேன் ரஹ்மானே, என்னுடைய முடிவு உண்ட கையில தான். நான் எவ்வளவுதான் உலகியல் ரீதியான முயற்சிகள் செய்தாலும் உன்னுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. நான் செய்யாவிட்டாலும் உன்னுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவுமே
நடக்காமலும் போகாது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை எத்தனை பேர் செய்கிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைத்து அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றோம்? நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்குகின்றவர்கள் எத்தனை பேர்? சாதாரணமான ஒரு விடயம் என்றால் கூட உலகியல் ரீதியான நிகழ்ச்சிகள் தான், உடலியல் ரீதியான நடவடிக்கைகள் தான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வருகின்றது. வரவோனும் தப்பு கிடையாது. ஆன்மீகத்தை மறந்துட்டு நாங்கள் அதை செய்யக்கூடாது. தவக்குலும் துஆவும் ஒரு மூமினுக்கு மிக முக்கியமான அம்சம் என்பதை அன்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைத்து அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவையை முறையிட வேண்டும். அதன் மூலமாக ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வும் கூட ஒரு அடியான் தன்னிடத்திலே கையை உயர்த்தி கேட்டு அவனுக்கு எதுவுமே கொடுக்காமல் வெறுங்கையாக அவனுடைய கையை திருப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். திருமறையிலே கூட என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லி அழைக்குகின்ற அழைப்பாளனுக்கு நான் பதிலளிப்பேன் என்று சொல்லு என்று நபியை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை போடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த ரெண்டையும் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்நாளிலே இந்த ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு இந்த ரெண்டிலும் தங்கி இருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு, ஆன்மீக ரீதியான வைத்திய முறை. மனிதனை பொறுத்தவரையிலே அன்றாடம் வேலை செய்பவன் அவனுடைய உடம்பிலே பல்வேறுபட்ட இடங்களிலே வலி ஏற்படுகின்றது. சில பொழுதுகளில் தலைவலி இயங்குகின்றான், சில பொழுதுகளில் நெஞ்சு வலி இயங்குகின்றான், சில பொழுதுகளில் கால்வலி கைவலி என்று அவதிப்படுகின்றான். இவ்வாறான கட்டங்களிலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது நாங்கள் பயன்படுத்துகின்ற சில டப்பாக்கள் தான். ஏதாவது சித்தாளவை போன்ற அந்த மாதிரியான தைலங்களை எடுத்து எங்களுடைய உடம்பிலே நாங்கள் தடவிக்கொள்வோம், அல்லது குளிசை மருந்து மாத்திரைகளை எடுத்து போட்டுக்கொள்வோம். தப்பு கிடையாது, அதை மார்க்கம் தடை என்று சொல்லவில்லை. ஆனால் எத்தனை பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஆன்மீக ரீதியான வைத்தியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இடத்திலே கேள்விக்குறி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அத்-தகவி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அவர் பயன்படுத்துகின்ற வாசகத்தை இந்த இடத்திலே நாங்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். முறைப்படுகின்ற நபிகள் நாயகத்திடத்திலே தனக்கு உடம்பிலே ஒரு வலி இருக்கின்றது. எப்ப இருந்து இருக்கிறது தெரியுமா? என்னைக்கு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேனோ அண்டையில இருந்து உடம்புல ஒரு வலி எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்திடம் முறைப்படுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் யதக அலல்லதி தஅலமு மின் ஜஸதிக, உன்னுடைய உடம்பிலே எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்துல கையை வை. ரசூலுல்லாஹ் சொன்னது, எந்த இடத்துல வலி இருக்கின்றதோ அந்த இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லாஹ் 3 தடவை சொல்லு. அதுக்கு பின்னால 7 தடவைகள் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று சொல்லு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அபூ தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே இன்னும் சற்று மேலதிக தகவலோடு பதிவு செய்யப்படுகின்றது. அந்த நபித்தோழர் சொல்ற மாதிரி அவர் இப்படி செஞ்சார். அல்லாஹ்வுடைய சொல்லிக் கொடுத்த இந்த முறையை செய்தார் அந்த நபித்தோழர். பாபா அல் துதாலிக்க, நான் அவ்வாறு செய்தேன். அதுஅல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் தஆலா போக்கி விட்டான். எனக்கு என்ன வலி இருந்துச்சதோ, நான் என்னத்தை முறப்பட்டேனோ அதை அல்லாஹ் தஆலா இல்லாமலுக்கு ஆக்கினான். எனவே ஃபலம் அஸல் ஆமுரு பிஹி அஹ்லி வ கைரிஹிம், அதுக்கு பின்னாலே என்னுடைய குடும்பத்தினரையும் வகைரவும் அவர்கள் அல்லாதவர்களையும் இதை செய்யுமாறு நான் அவர்களுக்கு ஏவிக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி இந்த நபித்தோழர் சொல்றார். யாராவது இந்த மாதிரி வலிய உணர்ந்தார்களாம் என்றால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளாக்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுப்பேன், இப்படி செஞ்சு பாருங்க அப்படி என்று
வேற ஆட்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி என்ற விளக்கத்தை இந்த நபித்தோழர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆன்மீக ரீதியான பாதுகாப்பை நாங்கள் இன்றைக்காக செஞ்சிருக்கிறோமா? இந்த மாதிரியான சிந்தனை எங்களுக்கு வந்திருக்கிறதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயாவது உடம்பிலே ஒரு பகுதியிலே வலி இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லலை. தாராளமாக சாப்பிடுங்க, இந்த துவாவையும் ஓதிக்கிங்க. இது ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் வஹ்யாக சொன்ன ஒரு பாதுகாப்பு, வஹ்யாக சொன்ன ஒரு நோய் நிவாரணி. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் நாம் எல்லாம் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். பெரும்பாலும் நாம் எல்லாம் அன்றாடம் வேலை செய்துதான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போகின்றோம். இந்த கட்டத்திலே படுக்கைக்கு செல்கின்ற நேரத்தில் எமது உடம்பிலே ரொம்ப அசதியான, ரொம்ப களைப்பை நாங்கள் உணர்கிறோம். பகலெல்லாம் வேலை செய்யறதால நம்மளால இரவைக்கு படுக்கைக்கு போற நேரத்தில ரொம்ப கஷ்டத்தோட மையத்துமாய் தான் நாங்க போய் சேர்றோம். அநேகமானவர்கள் பயன்படுத்துகின்ற வாசல், இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சு உடம்ப தூக்கிக்கலாம், மையத்துமாய் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடாமலுக்கு கூட நாங்க தூங்கிடுவோம். இது இன்றைக்கு மனிதன் உணரக்கூடிய ஒரு நிலவரம். இதுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க தூங்குற இடத்துல சில போத்தல்களை வச்சிருக்கிறோம். நாங்க என்னத்துக்கு? இந்த மாதிரியான அசதியான நேரங்கள்ல 2 மாத்திரைகளை போட்டுக்கிறதுக்கு அல்லது உடம்புல என்னத்தையாவது பூசிக்கிறதுக்கு நாங்க வச்சிருப்போம். அது தப்பு கிடையாது. அதை யாரும் பூச வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை, தப்பு சொல்லவும் இல்லை. ஆனால் அதை விடவும் சிறந்த ஒரு ஆன்மீக ரீதியான மருத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். அவர்கள் மாரைப்பார்கள், திருகையில மாரைக்கிற தலைவர்களுக்கு வலி ஏற்பட்டிருந்துச்சு. திருகையில மாரைச்சதால அவர்களுக்கு வலி ஒன்று இருந்துச்சு. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கிற தகவல் கிடைச்சிச்சு. தானும் ஒரு சிறை கைதியை எடுத்து தமக்கு பணியாளனாக அமைச்சுக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி நபிகள் நாயகத்தை சந்திக்க போறாங்க. மகளார் போய் பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை காணல. தான் வந்த நோக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா நாயகி சொல்றார், இப்படி பாத்திமா வந்து போன விஷயத்தை சொல்லி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தூங்க போற நேரத்தில் அவர்கள் படுக்கைக்கு போயிட்டார்கள். ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த கட்டத்தில் போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டுக்கு இவங்க 2 பேரும் எழுந்திருக்க போனாங்க. இறங்க அப்படியே ஒரு கிட்டத்தில் போய் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்துட்டு வந்த விளக்கத்தை கேட்கிறார்கள். கேட்ட உடனே அவர்களுக்கு விளக்கம் கிடைக்குது. இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலா கைரின் மிம்மா சஅல்துமூஹா, நீங்கள் 2 பேரும் கேட்டீர்களே, அந்த 2 பேரும் கேட்டதை விட ரொம்ப ஹைரான ஒன்றை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, நலமான ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறார். அலா அதுல்லுக்கும் அலா கைரி மிம்மா சஅல்துமாஹு, நீங்க 2 பேரும் கேட்டதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டான்னு கேட்கிறாரு. நீங்கள் 2 பேரும் படுக்கைக்கு சென்றால் அல்லாஹ்வை தக்பீர் 34 தடவைகள் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவைகள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை. இப்படி சொல்லிட்டு நீங்க தூங்குங்க. ஃபஇன்னதா லகுமா மிம்மா சஅல்துமாஹு, நீங்கள் கேட்டதை விடவும் உங்களுக்கு இது கைரானதாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியான ஒரு நோய் நிவாரணத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். புகாரியிலே 3113 விளக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்களை பொறுத்தவரையிலே உலகியல் ரீதியானதா ஆன்மீக ரீதியானதா என்று வருகின்ற நேரத்திலே சுவர்க்கமா உலகமாண்டு வார நேரத்திலே சுவர்க்கத்தை முற்படுத்துறவர்களா இருந்தார். கேட்டு வந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ரசூலுல்லாஹ் தந்தா உதவியா இருக்கும் என்று தான் கேட்டு வந்தார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கட்டங்கள்ல ஆகிராவை உலகத்தையும் காட்டுவார். எது உங்களுக்கு வேணும் என்று சொல்லி கேட்பார். சஹாபாக்கள் ஆகிராவை தான் எடுப்பார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி இருக்குது இல்லையா? வலிப்பு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்குது, நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சதை இல்லாமல் ஆக்கிறீங்க என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த இடத்திலே துஆ செஞ்சு அந்த வலியை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சிருப்பார். கேட்கிறார்கள் மாறி, நீங்கள் இந்த நோயோட பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அது உங்களுக்கு வேணுமா அல்லது நோய் நிவாரணத்துக்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்யா? நாம என்ன சொல்லுவோம்? சுவர்க்கத்தை புறவு பார்க்கலாம், இப்ப துஆ வச்சீங்க. ஏன்டா என்னால தாங்க இல்லாமலுக்கு இருக்குது. அதனால தானே நாங்க ஒரு கட்டத்தில் ஈமானை இழந்து போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிடுறோம். ஈமான இழந்து ஏதோ ஒரு குறிகாரங்கிட்ட சாத்திரக்காரங்கிட்ட போற அளவுக்கு எங்களை ஈமான் இருக்காம சொன்னா நாமேல நிச்சயமாக ஆகிராவை தேர்ந்தெடுக்க மாட்டோம். சஹாபாக்கள் அப்படி இருக்கிறது. வலிப்பு நோய் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆணாலே தாங்கிக்கலாமலுக்கு இருக்குது, ஒரு பெண்ணால எப்படி தாங்கிக்கலும்? ஆனால் அந்த பொம்பளை என்ன பண்ணா, நான் தாங்கிக்கிறேன்னுங்கிறா, நான் பொறுமையோட இருக்கிறேன்னுங்கிறா. ஆனா நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், எனக்கு அந்த மாதிரியான நோய் வார நேரத்தையில என்ன அறியாமலுக்கு ஆடை அங்கால இங்கால விலகி போய் பார்க்க முடியாத மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளியே தெரிந்துவிடும், என்னுடைய மானத்துக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பொறுமையோட எதிர்கொள்றார்கள். இது சஹாபாக்களுடைய நிலைமை. இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் இந்த இடத்திலேயும் பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மகள். நபிகள் நாயகம் கொடுக்க மாட்டாளா? ரசூலுல்லாஹ் வந்து அந்த மகளுக்கு கொடுக்க மாட்டாளா? எவ்வளவு நேசத்துக்குரிய மகள். கேட்கிறார்கள், இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது உங்களுக்கு சிறந்தது. ஒரு பணியாளர் இருந்தால் நம்மட வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு ஒரு உதவியா இருப்பார் இல்லையா? அப்ப வீட்டு வேலை குறைஞ்சு போயிரும், அல்லது நாம செய்யாமல் கூட்டுருவோம். உடம்புல வலி இருக்குமா? கடைசி வரைக்கும் இருக்காது. ஒருத்த ஒரு மூட மண்ணை தூக்குறாண்டு வைப்போம், 10 பேர் சேர்ந்து தூக்கினான்னு சொன்னா லேசா தூக்கிட்டு போயிடுவார். ஒருத்தட்ட ஒரு மூட மண்ணை தூக்குறத கூட்டா இடுப்புக்க முடிச்சிடும். ஒரு கும்ப கல்லு கிடக்கு, 10 பேர் சேர்ந்து தூக்கினா வலி குறைய. ஒருத்தன் சேர்ந்து தூக்கினான்னு சொன்னா அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வலி ஏற்பட்டுரும், உடம்பு மையத்துமாய் தான் இருக்கும். இதுக்கேத்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அல்லாஹ்வுடைய சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணுங்க, தூங்க போற நேரத்தையில சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லிட்டு தூங்குங்க. உங்களுக்கு ஒரு பணியாளன் கிடைப்பதை விட அது சிறந்ததாக இருக்கும் என்று சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதர். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உடம்புல வலி அல்லாஹ் இல்லாமல் காக்குவான். உடம்புல அல்லாஹ் தஆலா வலியை இல்லாமல் காக்கிடுவான். சுபஹு தொழுகைக்கு உற்சாகத்தோடு எழும்பக்கூடிய நிலவரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நாம நினைச்சு பார்க்கிறோமா? போட போக்குல பாய போடுறது ஒரே படுக்கு. இன்னும் சிலாக்கள் என்னையாவது டிவியில ஓடுறத பார்த்துக்கிட்டு செய்தி பார்த்து தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். சிலாக்களுக்கு சிகரெட் அடிச்சா தான் தூக்கம் வரும். இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். படம் பார்த்துக்கிட்டு தூங்குறவன் எத்தனை பேர், கஞ்சா அடிச்சுக்கிட்டு தூங்குறவன் எத்தனை பேர். இந்த மாதிரியான நிலவரத்திலே இன்றைக்கு இறை விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்க போற நேரத்தில் இதை ஓதிட்டு தூங்குங்க. கஞ்சா அடிச்சுக்கிட்டு தூங்கினா அந்த உடம்புல வலி இருக்குமா? போகுமா? அது அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபட்டு தூங்கினா அவனுக்கு வலி போகுமா? போற மாதிரி தான் இருக்கு, ஆனா இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான ஆன்மீக ரீதியான முயற்சிகளை செய்கிற நேரத்தையில அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது உடம்பு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. அல்லாஹ் நாடு நடக்கும். இந்த உடம்புக்கு எந்த நொழும்பு குத்தினாலும் சரிதான், என்ன ஒரு ஆபத்து நடக்க இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் நாடாமல் நடக்கிறது இல்லை. எத்தனையோ பேருக்கு டெங்கு நொழும்பு குத்துது, ஆனால் அந்த நொழும்பு குத்துறதால இங்கே வருத்தமாறது கிடையாது. அல்லாஹ் அந்த உடம்புக்கு போட்டிருக்கிறான். இதுதான் மூமின்கள் நம்ப வேண்டும். நம்மட நம்பிக்கை இப்படித்தான் இருக்கணும். டாக்டர்மார் சொல்லுவார்கள் தான், டெங்கு நொழும்பு குத்தினத்தாலே இவருக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்குது என்று சொல்லுவார்கள் தான். உண்மைதான். டெங்கு நொழும்பு குத்த வச்சவன் அல்லாஹ். குத்தின நொழும்ப அந்த உடம்பிலே வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளை போட்டது அல்லாஹ். தஜ்ஜால் வருவான், வந்து வானத்தை பார்த்து சொல்லுவான், மழை பொழி எம்பான். வானம் மழைய பொழியும். ஒரு மோமின் எப்படி நம்பணும்? இது தஜ்ஜால் சொன்னதால வானம் மழை பொழிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ப வேண்டுமா? அல்லது அல்லாஹ் வானத்துக்கு கட்டளை போட்டிருக்கிறான். தஜ்ஜால் என்ற ஒருத்தன் வருவான் உலகத்துக்கு,
அவன் வந்து உன்னை பார்த்து மழை பொழி என்று சொல்லுவான். நீ அந்த நேரத்தில் மழையை பொழிய வேண்டும். யார கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் போட்டிருக்கிற கட்டளைக்கு அது கட்டுப்படும். இவன் சொன்ன உடனேயே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? வானத்துல மழை பொழியணும் மனுஷனுக்கு கட்டளை போட்டிருக்கிறார். பொழி பொழியும். இந்த நொழும்பு போய் குத்தினால் இந்த உடம்புக்கு அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான். வரணும் வருத்தம் வந்தே ஆகும். வர இல்லையாம் என்று சொன்னா கடைசி வரைக்கும் வராது. எத்தனை நொழும்பு நம்மளை குத்துது, அதுல ஒரு டெங்கு நோம்பு குத்தாதான் உடம்புக்கு வராது வருத்தம். ஏன்? அல்லாஹ் அந்த உடம்புக்கு அந்த வருத்தத்தை நாடலை, ஓடர் போடலை. இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. எண்ணத்துக்காக வேண்டி சுகாதாரம் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லது. அதையும் வலியுறுத்துகின்றது, இதையும் வலியுறுத்துகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆன்மீக ரீதியான வைத்திய முறையை, பாதுகாப்பு முறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. எத்தனை பேர் நாங்கள் கடைபிடிக்கிறோம்? எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இந்த இடத்துல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு செய்தி, அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரா பில் ஆயத்தைன் மின் ஆகிரி சூரத்தில் பக்கரா ஃபீ லைலத்தின் கபதாஹு. எந்த ஒரு மனிதன் சூரத்துல் பக்கராவின் கடைசி 2 வசனங்கள், எத்தனை பேருக்கு அந்த கடைசி 2 வசனங்கள் தெரியுமோ தெரியாது. தெரிந்தவர்கள் எத்தனை பேர் பாடமாக்கி இருக்கிறார்களோ தெரியாது. ஆமனர் ரசூல் என்று தொடர்ந்தும் இல்லையா? அந்த 2 வசனங்களையும் ஒரு இரவையிலே யார் ஓதுகின்றானோ அந்த 2 வசனமுமே அவனுக்கு போதுமானது. எவ்வளவு பாதுகாப்பு, ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு. புகாரியிலே 5009 விளக்கத்தில் செய்தி பதிவு செய்யப்படுது. ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வசனத்தை நீங்க ஓதுங்க, இந்த 2 வசனமுமே உங்களுக்கு அந்த இரவைக்கு போதுமானது. என்ன டங்கு உடம்பு குத்தினாலும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ் பாதுகாத்தே ஆகுவான். அந்த இரவையில நடக்கக்கூடிய என்ன தீங்கு நமக்கு ஏற்படாது. இந்த 2 வசனங்களை ஓதுறது அல்லாஹ்வினுடைய வஹி. அல்லாஹ்வினுடைய வஹி. நாங்க போடுற மருந்து மாத்திரைகள் அல்லாஹ்வுடைய வஹி இல்லை. இதை போடுங்க அதை போடுங்கிறது அல்லாஹ் அனுமதிச்சதுதான், வஹியாக அங்க சொல்லல. ஆனால் இது வஹி, அல்லாஹ் சொன்ன வஹி, அவனுடைய கட்டளை. இதை நாங்கள் செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அந்த 2 வசனங்களுமே அந்த இரவைக்கு எங்களுக்கு போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 3275வது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. யார் வந்து தூங்க போற நேரத்தில் ஆயத்துல் குர்சி என்ற பக்கரா அத்தியாயத்தின் 255வது வசனம் ஓதிக்கொண்டு தூங்குகிறாரோ அவ்வாறு அவர் செய்தால் லையஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், அல்லாஹ் ஒரு பாதுகாவலனை உனக்கு அனுப்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்கினா மலாயிக்கா மார் பாதுகாப்புக்கு வராது. ஒரு வானவர் நம்மளை பாதுகாக்கிறார் வந்து. அதே மாதிரி ஷைத்தான் உன்னை நெருங்க முடியாது. நீ காலை நேரத்தில் விழித்தெழுகின்ற வரைக்கும் ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். நொழும்புல இருந்து பாதுகாப்பு படுறதுக்கு நொழும்பு வலை கட்டுறதும், அங்கால கோயில வைக்கிறதும், இங்கால வெட்ட உதர்றதும், இந்த மாதிரியான உலகியல் ரீதியான ஏற்பாடுகள் நம்ம செய்யறோம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை யாரும் மறுக்கல, அப்படி செய்யத்தான் வேண்டும். எத்தனை பேர் ஆயத்துல் குர்சி ஓதுறோம்? இந்த நொழும்பு வலை பாதுகாக்கும், இந்த கோயில் பாதுகாக்கும் அப்படி என்று சொல்லி நம்புறோமே. இதெல்லாம் ஒரு மலக்கடை ஸ்தானத்தில் நிக்குமா? ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்கின ஒரு மலக்கு வராரு பாதுகாக்கிறதுக்கு. மலக்கு வந்தா நமக்கு என்னத்துக்கு மத்தது? டெங்கு நெருங்குமா கட்டத்தில்? இதை நாம செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஓதிட்டு தூங்குற ஆயத்துல் குர்சி? எத்தனை பேர் வாழ்க்கையில தூங்க போற நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறது? தெரிஞ்சவனும் ஓதுறான் இல்ல, தெரியாதவனும் ஓதுறதுக்கு முயற்சி செய்யறான் இல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு இதை நம்ம செய்ய வேண்டும். இதை செஞ்சா அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். இதனோட சேர்த்து உலகியல் ரீதியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆன்மீகம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு போயிடுச்சு, அல்லது அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுக்கிறது கிடையாது. அதை நாம 2 கட்டமாக தான் பார்க்கிறோம், அதை வேற மாதிரி தான் பார்க்கறாங்க.
அப்படி இல்லை. ஒரு இறை விசுவாசி இதையெல்லாம் செய்யணும். இதையெல்லாம் செஞ்சு அவன் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பெற வேண்டும். அப்படி என்று சொல்லி இஸ்லாம் எமக்கு வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது. முஅவ்விதாத் என்ற அத்தியாயங்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், முஅவ்விதாத் அத்தியாயங்கள். அதனோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற ஒரு அத்தியாயம். இவைகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு பாதுகாப்பு தேடுகின்றவன், பாதுகாப்பு தேடுறதுக்கு ரொம்ப சிறந்தது அஃதலானது என்ன தெரியுமா? குல் அஊது பிரப்பின் நாஸும் குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் என்று இந்த ரெண்டு சூரத்தையும் சொன்னார். அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. பாதுகாப்பு தேடக்கூடிய ஆட்கள் தான் நாங்கள் எல்லாரும். எப்படினா இருந்து பாதுகாப்பு படுறது என்று நாங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் கவலைப்படுறோம். நம்முடைய பிள்ளைக்கு நாளைக்கு என்ன நடந்துருமோ, நமக்கு என்ன நடந்துருமோ என்று நாங்கள் எல்லாம் கவலைப்படுறோம். பாதுகாப்பு தேடுறதுக்கு ரொம்ப தகுதியான அத்தியாயமாக இந்த ரெண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார். ஓத வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பார். இந்த ரெண்டு அத்தியாயங்களையும் ஓத வேண்டும். ஆனா ஓதுறதோட மட்டும் நிற்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. உலகியல் ரீதியான நடவடிக்கைகளை ஈடுபடத்தான் வேண்டும். ஏனென்றால் தவறாக நீங்கள் புரிந்துவிடக் கூடாது. இந்த ரெண்டு அத்தியாயங்களும் பாதுகாப்பை பெற்று தருவதிலே மும்முரமான அத்தியாயங்கள் என்கிற விளக்கத்தை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு சென்று விட்டால் தன்னுடைய இரண்டு கைகளையும் விரிப்பார்களாம். இரண்டு கைகளையும் எப்படி விரிப்பார்கள்? விரித்து அதிலே ஊதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய இந்த சூறாக்களை 3 தடவைகள் ஓதுவார்கள். 3 தடவைகள் ஓதி அதை தன்னுடைய உடம்பிலே எங்கெல்லாம் கைபடுகின்றதோ அங்கெல்லாம் தடவுவார்கள். ஆரம்பத்தில் தன்னுடைய தலையில இருந்து ஆரம்பிப்பார்கள். அப்படியே முகத்தை தடவி அதுக்கு பின்னால உடம்புல எங்கெல்லாம் தடவணும் அங்கெல்லாம் தடவுவார்கள். இப்படி 3 முறை செய்வார்கள் என்ற செய்தியை புகாரியிலே 5017வது கட்டத்தை நாங்க பார்க்கிறோம். தூங்க செல்ற நேரத்தில் இந்த அத்தியாயங்களை ஓத சொல்லி பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நாம எங்க இதெல்லாம் செய்யறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு எங்க நாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம்? பிள்ளைகளை ஆயத்தில் குறிச்சு ஓதிட்டு தூங்குங்க மகள் என்று நம்ம சொல்றோமா? பிள்ளைகள்கிட்ட வந்து குல் சூறாக்களை ஓதிட்டு தூங்குங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுங்க நம்ம சொல்றோமா? நொழும்புகளை நல்லா போடு, நொழும்புகளைக்குள்ள வழியில வந்திருக்க நம்மளுக்கு உள்ளுக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. இதை சொல்லுவோம். இதை நாங்க சொல்லி பழக்க வேண்டும். ஏன்? ஒரு மூமினுக்கு இதெல்லாம் தேவை. ஒரு மூமினுக்கு ஆன்மீக பாதுகாப்பு தேவை. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதை சொல்லி தந்திருக்கிறார்கள். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். இது நாம அதெல்லாம் செய்யறது இல்லையே. நாம எல்லாம் அதை கடைபிடிக்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் ஏற்பட்டு விட்டால் முஅவ்விதாத் அத்தியாயங்களை ஓதுவார்கள், அதை தடவிக்கொள்வார்கள் என்கிற செய்தியை நாங்க புகாரியிலே 5016வது இலக்கத்தில் பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு உடம்புல என்னையாவது ஏற்பட்டுச்சாமன்னு சொன்னா முஅவ்விதாத் அத்தியாயங்களை ஓதுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த அத்தியாயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள், அதை தடவிக்குவார்கள் என்கிற செய்தியை இந்த புகாரியிலே நாங்கள் காணலாம். இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியான பாதுகாப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதிலே அபூதாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் சூராவையும் அதனோடு சேர்த்து முஅவ்விதத்தின் அத்தியாயங்களாகிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த இரண்டையும் மொத்தமாக 3ஐயும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் 3 தடவைகள் யார் ஓதுகிறாரோ தக்ஃபீக மின் குல்லி ஷை, எல்லா விடயங்களிலும் இருந்தும் அந்த 3 அத்தியாயங்களுமே உனக்கு போதுமானது என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆன்மீக பாதுகாப்பு! எல்லா விஷயங்களும் அந்த 3 உனக்கு போதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஆன்மீக பாதுகாப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதை நாம கடைபிடிக்கணும். இதை மாத்திரம் நாம கடைபிடிச்சுக்கிட்டு உலகியல் ரீதியான விடயங்களை விட்டு விடவும் கூடாது. அதை மாத்திரம் கடைபிடிச்சு விட்டு இதை விட்டு விடவும் கூடாது. ஒரு மூமின் இந்த இரண்டையுமே எடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஆன்மீக பாதுகாப்பு,
ஆன்மீக ரீதியான என்ன விடயங்கள் எங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத அறிந்து அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுக்கு ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு அவசியம் என்ற அடிப்படையில் ஒரு சில முக்கிய தகவல்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு சில ஆன்மீக ரீதியான பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய காரியங்களை என்ன என்று நாங்கள் அறிய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட வராரு. வந்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, சென்ற இரவு எனக்கு ஒரு நட்டுவ காளி வந்து கொட்டிட்டு, சென்ற இரவு நட்டுவ காளி கொண்டு வந்து இந்த காலை என்னத்தையோ கடிச்சு போட்டுது அப்படி என்று சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, அம்மா உனக்கு தெரியாத, நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம், லவ் குல்த, இந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கலாமே, ஹீன அம்சைத, மாலை நேரம் ஆகிற நேரத்தையில, மாலை நேரம் ஆகிற நேரத்தையில அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று நீ சொல்லி இருக்கலாமே. அப்படி சொல்லி இருந்தால் லம் ததுர்ருக, உனக்கு எந்த விதமான தங்கடமும் ஏற்பட்டிருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். டெங்கு நோடு புகுத்தினாலும் தங்கடம் வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுக்கு அவனுடைய நோன்புக்குள்ள நிற்கிறது இல்லை, நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டால் இந்த மாதிரி நீ சொல்லி இருக்கலாம், சொல்லி இருந்தா கொட்டி தான் இருக்கும், ஆனா பாதிப்பு இருக்காது. குத்தும், பாதிப்பு இருக்காது. அல்லாஹ் உடம்புக்கு ஓடர் போட்டுருவான், குத்து, ஆனா உடம்புல எந்த மாற்றமும் வராது. இதுதான் எங்களோட நம்பிக்கை. எத்தனை தான் குத்துது வந்து, எவ்வளவு விஷயங்கள் நாங்க செய்யறோம், அல்லாஹ் நாடினாத்தான் நடக்க போகுது. அல்லாஹு தாலா யாருக்கு என்னத்தை நாடுறானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். எனவே இந்த மாதிரியான ஆன்மீக பாதுகாப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் எல்லாருக்கும் பாடம் வரும். கொன்னல் உள்ளவனும் கூட பாடம் ஆக்கிடலாம். இத மாலை நேரத்தில் நம்ம ஓதிட்டோம் சொன்னா பாதுகாப்பு இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர், நான் வைத்தியத்தை மட்டும் பாதுகாப்பு என்று சொல்லல, எவ்வளவு பாதுகாப்பு நமக்கு தேவை, இந்த உடம்புக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை. ஆக்சிடென்ட் இன்னைக்கு அதிகமாக நடக்குது, பாதுகாப்பு தேவை. எவ்வளவு பெரிய டிரைவராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய படிப்புல உயர்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மெமோரியில உள்ளவனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுட பாதுகாப்பு இல்லையாமண்டா செய்யல. அது உண்டு, அல்லாஹ்வுட கையில் இருக்குது எல்லாம். இதுதான் ஒரு மூமி நம்ப வேண்டியது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இறுதியாக நாம எல்லாம் கடுமையான முறை இன்றைக்கு வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக தவறவிட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு சுபுஹ் தொழுகை. சுபுஹ் தொழுகை இருக்கு இல்லையா, ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு ஒரு மூமினுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபுஹ் தொழுகையை தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. எவ்வளவு தெளிவான செய்தி. சுபஹ் தொழுகையை தொழுதவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். வேற என்ன பாதுகாப்பு வேணும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்தா வேற என்ன பாதுகாப்பு தேவை? இன்றைக்கு எத்தனை பேர் சுபஹ் தொழுகையில கவனம் செலுத்துறோம்? வீட்டுல நிம்மதியான முறையில் நாங்க தூங்கி கிடக்கிறோமே. தூக்கத்துக்கு மனிதன் செய்கின்ற முயற்சிகள் பலது. தூக்கம் நன்றாக வர வேண்டும் என்கிறதுக்கு எவ்வளவு முயற்சியை செய்யறான் மனுஷன். தப்பு கிடையாது, யாராவது தப்புன்னு சொல்ல மாட்டோம். பெட்டை போடுறான், நொழும்பு வலைய கட்டுறான், பேனை போடுறான், இன்னும் கொஞ்சம் பேர் ஏசிய போடுறான், வேக்குதண்டு ஓட்டு குளிச்சுட்டு வந்து தூங்குறான். இந்த மாதிரி பல முயற்சிகள் தப்பு கிடையாது. இவ்வளவு முயற்சியும் தூக்கத்துக்கு நீ செய்யறாயே, என்றைக்காவது ஒரு நாள் சுபஹ் தொழுகைக்கு என்ன கொஞ்சம் எழுப்பிடுங்க என்று நீ ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறியா? அல்லது போன்ல பெல்ல வச்சுக்கிட்டு அலாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம தூங்கி இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்முடைய உடம்புக்கு தூக்கம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வர வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு ஒரு முயற்சியும் இல்லை. பொருளாதார ரீதியான பரக்கத்தையும் உடம்புல பரக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழுகை தான் சுபஹ் தொழுகை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஏனைய தொழுகைகளிலும் புறக்கணிப்பு, சுபஹ் தொழுகையிலே குறிப்பாக புறக்கணிப்பு.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமே எல்லாம் வெளியிலே சென்று தொழில் செய்கின்றவர்கள், போக்குவரத்து செய்கின்றவர்கள், அன்றாடம் எத்தனையோ ஆக்சிடென்ட்களை, விபத்துக்களை நாங்க கேட்கிறோம். விபத்து நடக்கும், ஆனால் நாங்க சுபோதோடு அல்லாஹ் தனது விபத்தை லேசாக்குவான். நடக்கும் விஷயம், ஆனா அதுல பெரிய ஒரு தங்கடம் இருக்காது. பார்த்தா இந்த விபத்துல இவன் மண்டை உடைஞ்சி ஆள் சுக்குநூறா பறந்திருக்கணும் என்று நம்ம நினைப்போம். ஒன்றை மிதிக்காது. சைக்கிளை பார்த்தோடனே 2 துண்டா கிடக்கும். ஆளை பார்த்தா சும்மா இருப்பார். ஏய், அல்லாஹ்வோட பாதுகாப்பு, அல்லாஹ் நாடினாதான் நடக்கும். அங்க ஆக்சிடென்ட் பட்டால் இவனுக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருப்பான், அல்லாஹ் ஓடர் போட்டிருப்பான். அதுதான் நடக்கும். அதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. அவன் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வோட பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தொழுகை ஏன் நாங்க புறக்கணிக்க வேண்டும்? உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு போலீஸ்ல பாதுகாப்பு படுறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யலாம். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், எனக்கு ஆர்மி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி. எனக்கு நல்ல திறமையான ஒரு டிரைவரை கொண்டு வாங்க, ஏன்னா போற நேரத்தில் இவன் திறமை இல்லாமலுக்கு போனான், காரு அங்க ஒன்றை இங்க ஒன்றை அடிச்சு நானும் செத்து போயிட்டு சேர்ந்து, அதனால திறமையான டிரைவரை தேடுறான். இப்படியான நேரத்தில் திறமை அல்லாஹ்வோட பொறுப்பு கிடைக்கக்கூடிய இந்த தொழுகையை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஒரு மூமின் கடைசி வரைக்கும் புறக்கணிக்க மாட்டான். அல்லாஹ்வோட பாதுகாப்பு அவரோட உடம்புல இன்றைக்கு நாம பார்க்க, நம்ம உடம்புல எவ்வளவு வியாதிகள், உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை பார்க்கிறது. இந்த வியாதிகள்ல இருந்து நாங்க மருந்து மாத்திரையில போடுறோம் இல்லைன்றதுக்கு இல்லை, அல்லாஹ்வோட பாதுகாப்பு நமக்கு தேவை. இந்த உடம்புக்கு பரக்கத்து அல்லாஹ்வுடைய சுபஹ் தொழுகையில இருக்குது. அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினோம்னா உடம்புல பரக்கத்து ஏற்பட. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரியான ஆன்மீக பாதுகாப்புக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதை நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய சுத்தம் பேணப்படுறதோடு சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிற அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஆன்மீக ரீதியான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஒருத்தர் கண்ணை மூடிட்டு வாகனம் ஓடினான நிலைமை கொண்டே அடிச்சுடுவான் எங்கேயாவது ஒரு இடத்துல. அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணை மூடிட்டு வாகனம் ஓடலாமா? அல்லாஹ் பாதுகாப்பான் தான். நீ உண்ட முயற்சியை செய், அல்லாஹ்வோட பாதுகாப்பு உனக்கு இருக்கு. முயற்சியை நாம செஞ்சுட்டு போக வேண்டியதான். அல்லாஹ்வோட பாதுகாப்பு எனக்கு இருக்குது, அல்லாஹ்வோட பாதுகாப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி போட்டு கண்ணை முடிச்சுட்டு தான் ஓடுறான். ஆனா இவன்ட்ட போற வேகம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதெல்லாம் மனுஷன் சிந்திக்க வேண்டும். ஏண்டா மாறி யோசிச்சதையும் கூடாது. ஆன்மீகம் இருக்குதானே, அதனால அல்லாஹ் நாடினானா எல்லாம் நடக்கும்னு சொல்லி போட்டு நாம எடுத்துடக்கூடாது. எல்லாத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரியான விடயங்களிலே நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொண்டு, ஆன்மீக ரீதியாக